டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு நபரை பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான மனிதர். ஏன் நான் மனிதர்னு சொல்கிறேன்னா, ஒரு டெசிக்னேஷன் சொல்கிறதுக்கு முன்னால் மனித நேயம் மிக்க இந்த மனித குலம் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா பல நோய்கள், மனநோய் இருக்குது, உடல் நோய் இருக்குது. இன்றைக்கி ஆன்மா பாதிக்கப்படுகிறது. நாம் யார் நினச்சிட்ருக்கோமோ அது இல்லை. உள்ள இருக்கிற ஆன்மாவை இன்றைக்கு பாதித்த நிலையில் யாரை கேட்டாலும் இன்றைக்கி ஒரு 5 வயசு பையனோட டென்ஷன்ற ஒரு நிலையில் இருக்காங்க. அப்போ இதற்கு காரணம் நாம் நம்முடைய ரூட்டு வேரை விட்டு விலகி இருக்கிறோம். அப்போது ஒரு செடி வேரை விட்டு விலகி இருந்தால் எப்படி மலராதோ, அந்த செடி பூத்து குலுங்காதோ, அப்படி தான் இன்றைக்கு மனித குலமும் இருக்குது. பல பிரச்சனை, யாரை கேட்டாலும் ஒருத்தர் கூட பணக்காரராக இருந்தாலும் சொல்ல, ஏழையாக இருந்தாலும் இன்றைக்கு பிரச்சனை என்பது ஒரு தீர்க்க முடியாத அல்லது அவங்கக்கிட்டேருந்து விளக்க முடியாத ஒரு வார்த்தையாக இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது, மனிதர்கள் நன்றாக இருக்கணும், ஒரு ஆன்மீக இதோடு சேர்ந்து இருக்கணும், ஒரு டிவைனிட்டியோடு இருக்கணும், ஒரு இறைத்தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த இறைத்தன்மையோடு வந்துட்டால் உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இரு நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை, மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனையே இல்லாமல் வாழும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. இப்போ அந்த ஆனந்தத்தை உருவாக்குவதற்கு தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் பல ஆராய்ச்சிகளை செய்து அதை வெற்றி கண்டு இன்னும் இந்த மனித குலத்திற்கு தொண்டாட்டி கொண்டிருக்கும் ஒரு மனிதரைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். டாக்டர் சயின்டிஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்களை நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்தில் ஒரு என்ஜினியர். ஆமாம். நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் என்ஜினியர். ஆமாம். இருந்திருக்கீங்க. ஒரு என்ஜினியரிங் ஃபீல்டில் 22 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்காலராக போயிருக்கீங்க. ஆமாம். முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன்ட்டு விருது வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஒரு ரிசர்ச்சில் R&Dல இப்படியே இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு டாக்டர் ஆகிருக்கீங்க ஹோமியோபதியை. ஆமாம். ஏன் இப்படி ஒரு பெரிய ஜம்ப் உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்கிறேன். பெயர் பாலகிருஷ்ணன், எங்கள் அப்பா பேர் நாராயணன். ஸோ நாராயணன் பாலகிருஷ்ணன் இது ஃபுல் நேம். நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வள்ளூர் கோட்டம் தான், நூங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம். படிப்பு பிஎஸ்சி படித்து அது ஃபிசிக்ஸு அரும்பாக்கம் டிஜிபி காலேஜ் படித்தேன். முடித்தப்புறம் பிஎஸ்சி முடித்தப்புறம் DMITன்றது MIT இஷ்யூ பண்ண டிப்ளமோ ஈக்குவல் டு பிடெக். அங்கே 3 வருஷம். அதுக்கப்புறம் திருப்பி 2 வருஷம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அங்கேயே பண்ணேன். மாஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டு. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் அங்கே ரிசர்ச் சயின்டிஸ்ட், சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஃபென்ஸ் ப்ராஜெக்டில். அதுக்கப்புறம் எனக்கு R&D தான் ஆசை. R&Dக்கோசரம் R&D இருக்கிற இடத்துல நல்ல ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அங்கே சர்ச் பண்ணி ஒரு 18 கம்பெனி ஆஃபர் வந்தது, கவர்மெண்ட்டும் வந்தது. இது அதில் இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரின்றது பிளேஸில் ஐ காட் அ குட் ஜாப், R&D இன்ஜினியர். அதுக்கப்புறம் 52 வயசில் எனக்கு டிவைன் கால் வந்துருச்சு. லீவ் யுவர் ஜாப், நோ மோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுது. உன் வேலை எவ்வளோ தான், இதுக்கு மேலே இன்ஜினியரிங் இல்லை, விடு, மெடிசன் இறங்கு. அப்போ மெடிசனுக்கு காரணம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி மெடிசன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹோமியோபதி டாக்டராக இருக்கேன், செல்ஃப் டெவலப்டு ஹோமியோபதி டாக்டர். எந்த காலம் நான் போகல. அப்போ 1980 நான் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் வீடே ஃபுல்லாக நான் தான் க்யூர். எந்த டாக்டர் போக மாட்டேன், ஹோமியோபதி டாக்டர் போக மாட்டேன். ஏன்னா நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஹோமியோபதியில். சிஸ்டம் இஸ் வெரி குட். அந்த ஹோமியோபதி ரொம்ப நல்லது. ஆனால் அது புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். அதனால் நான் நம்பலை, மற்ற டாக்டர்ஸ் போக மாட்டேன். நானே உட்காந்து படித்து ஒரு 20 புக்கு படிப்பேன், நைட்டெல்லாம் படிப்பேன். குழந்தைங்களுக்கு 2 குழந்தை சின்ன குழந்தை அப்போ அதுங்க எதோ வந்தால் டக்குன்னு நானே உட்காந்து பண்ணிவிடுவேன். பார்த்து டக்குன்னு வகை அதெல்லாம் இறைவனோட அன்பளிப்பது. நான் சொல்லலாம் நான் படித்து பண்ணேன், அது இல்லை உண்மை. உண்மை தெய்வம் கூட இருந்துருக்கு. எப்போ அவனை வேலை விட சொல்லுதோ கூட இதையும் கொடுத்துட்டது. அப்போ நான் என்ன பண்ண நிறைய கேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அகல கால் வைக்கிறது, இன்னும் 400 பேர் வாரத்தில் ஒரு 20 பேர் வருவாங்க அட்லீஸ்ட்டு. எல்லாம் ஃப்ரீ தான், மெடிசன் பைசாக்கு பண்ண மாட்டேன், மருந்து நானே கொடுத்துருவேன். அந்த மாதிரி பார்க்க பெரிய பெரிய வேலையும் க்யூர் பண்ண முடிஞ்சது. அப்போ தெரிஞ்சிருக்கு ஹோமியோபதி இவ்வளோ ஸோ குட், அவ்வளோ நல்லது ஹோமியோபதி அப்படின்னு புரிஞ்சுது. நான் ஏன் ஆயுர்வேதிக் போயிடலாம் இல்லையா? ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் சுப்பீரியர் தான். ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் ஆயுர்வேதிலேருந்து தான், சித்த வைத்திலேருந்து தான் உங்களோட ஹோமியோபதி வந்தது. எனக்கு ஹோமியோபதி கண்டுபிடிச்சவர் 16 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆள். புக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார் அவர். இந்த மாதிரி அரபியன் புக்கு, இந்தியன் சான்ஸ்கிரிட் புக்கு, அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் மெடிக்கல் புக்ஸும் பண்ணுவார்.
பண்ணி அவர் மாஸ்டர் பண்ணி ரொம்ப நல்லா அதுலேருந்து அப்ளை பண்ணி பார்த்தார். இது சொல்கிறது கரெக்டாக. அப்போது சிங்கோனா பார்க்குன்னு ஒன்று, அந்த பார்க்கை மரத்தை எடுத்து வந்து அதை பொடி பண்ணி அதில் என்ன எழுதியிருக்கோ ஆயுர்வேதத்துலேயே என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து அதேமாதிரி பண்ணி குடித்தா மலேரியா க்யூர் ஆகுது. அப்போ அவர் யோசனை பண்ணார், ஏதோ இருக்குங்க. புடம் போடுறோன்னா என்ன சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஆயுர்வேதம் சொல்லுவாங்க. புடம் போடணும் என்ன அது, அதெல்லாம் அவர் ஒரு வாரம் லாங் லாஸ்டிங்காக பண்ணிட்டார். அப்படின்னா எவ்ரி டைம் புடம் பண்ணி பண்ணுறதுக்கு ஆகாது. மழை பெய்யலாம், இல்லை அந்த டைம் அனுகூலமாக இருக்குது, ஹெர்ப்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் அவர் என்ன யோசனை பண்ணார்னா, இதை வந்து லாங் லாஸ்டிங்காக பண்ணி மருந்து அப்போ எவ்வளோ வருஷம் இருக்கணும் அந்த மாதிரி மருந்து பண்ணணும். ஸோ அதை நம்ம தேடி போகக்கூடாது, ஹர்பை தேடி போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எல்லா சீசனும் இருக்காது, சொல்ல முடியாது. புடம் போடுறத ஆல்கஹால் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பண்ணிட்டார். ஆல்கஹால் பியூரிஃபயர் அதுதான் பண்ணார். அதை யூஸ் பண்ணி அதை பேஸாக பண்ணிட்டார். அதாவது சுகர் 10 விதமான சுகர் இருக்குது. நமக்கு சயின்ஸ் சொல்கிறது 10 சுகர் இருக்குது, 10 தசவாயு, 10 சுகர் இருக்குது. இதுக்கு இன்றைக்கி தான் அதில் 5 ஆப்போசிட், 5 நேர்முகம், நேர்மறை எதிர்மறை. இதில் 2 மட்டும் சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சுகர் எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிட்டார். அதை ஒரு வந்து அது மூலமாக மருந்து கொடுத்தோம்னா அந்த மருந்துக்கு வாழ்நாள் ஜாஸ்தி. அதான் பிடிச்ச பெரிய வேலை. அதோட நிற்கலை. அவர் கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டார். அதுக்கு ப்ரூவிங் சொல்லுவாங்க ஹோமியோபதியில். ப்ரூவிங்னா ஒரு மெடிசன் கொடுத்தா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், வியாதி இல்லாதவங்களுக்கு. அந்த காலத்தில் 200 வருஷம் முடிச்சுங்களா, அவன் டெஸ்ட் பண்ணுவாங்க, இது கொடுத்தா மலேரியா வருதா வரலையா, வருது வந்தால் என்ன பண்ணணும், அது வந்தால் அது கூட என்னென்ன சிம்டம் வருது, சிம்டம்னா குறிகள் வியாதி குறிகள் என்னென்ன வருது, அதை எழுதிட்டார். ஒருத்தரில் ஒரு 5000 கேஸ் பண்ணி வச்சிட்டார். அப்போ தெரிஞ்சு ஒரே மாதிரி கேஸ் தான் வருது. அதாவது இதை சாப்பிட்டா இந்த சிங்கோனா பார் கொடுத்தோம்னா இந்த சிம்டம்லாம் வரும், இந்த அறிகுள் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதான் டாக்குமெண்டட். தட் இஸ் கால் டாக்குமெண்ட் பண்ணுற பேர் மெட்டீரியா மெடிக்கா. ஹோமியோபதி என்ன பண்ணிட்டான்னா, இந்த மருந்தை நாள்பட்டு வைக்கணும், அது யூஸ் ஆகணும். ஒன்று. நம்பர் 2, எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கு ஒரு மூல நூல் வேணும், அது மெட்டீரியா மெடிக்கா. இப்போ ஆயுஷ்னு ஒன்று நம்ம மத்திய அரசு பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய வேலை. முன்னால ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருந்தது. ஆமாம், அதாவது சுகாதார அமைச்சகம்னு ஒன்று இருந்தது. அதுக்கு ஒரு ஃபண்டு இருந்தது. இப்போ இவர் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு ஒன்று போட்டு இதுக்கு தனி ஃபண்டு, அதில் வந்து ஆயுர்வேதிக், சித்தா, யோகா, ஹோமியோபதி இருக்கு. இப்போ நீங்கள் ஹோமியோபதியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆயுர்வேதிக்கும் சித்தா தான் நம்மளுடைய இந்திய பரம்பரையான வைத்தியம் இல்லைங்களா? இப்போ ஏன் வந்து ஹோமியோபதி பெஸ்ட்டுன்றீங்க, ஏன் ஆயுர்வேதிக்கை விட எப்படி அதில் சிறந்ததுன்றீங்க? ஃபஸ்ட்டு ஆயுர்வேதம் ஃபண்டமெண்டல் தான் சொல்லிடணும். ஃபண்டமெண்டல்னா எல்லா ஹியூமன் பாடி எந்த இல்லைன்னா இருக்கட்டும், அவன் அமெரிக்காவில் இருக்கட்டும், இல்லை யூரோப்பில் எங்கே வேணா இருக்கட்டும், 5 பூதத்தானவன் தான் அவன். ஏன் 5 பூதம், அது என்னது அது அப்படின்னா, ஒன்றை சுற்றி என்ன இருக்குது, நீர், மண், நெருப்பு, ஆகாயம், இன்னொன்று காற்று. இந்த 5 தான் இருக்குது. இந்த 5 பூதத்துக்கு கூட 6 டேஸ்ட் இருக்குது. 6 டேஸ்ட் தான் உடம்பை எந்த பாடியான இருக்கட்டும். அப்போது அந்த பாடியில் இருக்கிற இந்த 6 டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகுதுன்னா வியாதி வராது. இன்னொன்று 5 பூதம், அதுவும் பர்டிகுலர் ரேஷியல் தான் இருக்கணும் பாடியில். இது 2 கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வாழ்வில் கரெக்டாக வியாதியே வராது. மனவியாதியாக இருக்கட்டும், இல்லை உடல் வியாதியாக இருக்கட்டும், எதுவும் வராது கிட்ட. அந்த மாதிரி அதனால் ஆயுர்வேத ஃபண்டமெண்டல் தான். ஹோமியோபதியில் இது இல்லை. ஆனால் அது என்ன சொன்னால் சிம்டம்ஸ் பார்க்குது. நீ இது பணம் சாப்பிட்டா இல்லைனா வரும், அப்போ அதே சிம்டம் உடம்புல இருந்தால் அந்த வந்து அவனை வேலை பண்ணும். புரிஞ்சுதா? அதான் டிஃப்ரென்ஸு. இப்போ விரல்கள் மூலமாக ஹீலிங், இப்போ நம்ம முத்ரா சொல்கிறாங்க இல்லைங்களா, மருந்தே இல்லாமல் சில முத்ரா சொல்கிறோம், அதாவது நீர், நெருப்பு, காற்றாக அந்த பஞ்சபூதங்களை வச்சு பண்ணுறோம். இப்போ அது மூலமாக நீங்கள் ஹீல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அது எப்படி பண்ணுறேன் சொல்கிறேன் பாயிண்ட் வரேன். இப்போ இது ஒன்றும் ஆயுர்வேதமோ சித்த வைத்தியமோ யுனானியோ இல்லை யோகாவோ எல்லாமே யூஸ் பண்ணுற மெத்தடு பிரின்சிபல் ஆஃப் டுயாலிட்டி. அப்படின்னா இருமுறை தத்துவம், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இருக்கட்டும். இப்போது மருந்தெல்லாம் பண்ணணுன்னு வருது அடுத்த பாயிண்ட்டு. ஏன் அது என்னென்னா, நான் என்ன சொன்னேன், லா ஆஃப் ஆப்போசிட் சொன்னேன். இப்போ என்ன அர்த்தம்னா, ஒன்றுமே இந்த உலகத்தில் எந்த ஈவெண்ட்டாக என்ன ஈவெண்ட்டான சொல்ல தமிழில் சொல்லித்தரேன், எந்த ஈவெண்ட் இருந்தாலும் நேர்மறை எதிர்மறை சேர்ந்து தான் வரும். ஆண் பெண் சேர்ந்து தான். பகல் இருட்டு தான் அடுத்த நாள் வரும். பகல் இருட்டு ஃபாலோ பண்ணலன்னா இருட்டு ஃபாலோ பண்ணலாம், அடுத்த நாள் வராது. புரிஞ்சுச்சா? அதனால் இங்கே எப்படின்னா, ஒரு தத்துவம் மருந்து கொடுத்தா சால்வ் ஆகுனா இன்னொரு தத்துவம் இருக்குது மருந்து கொடுக்காம. அதான் எஃப்டிஆர்.
இடது கை ரைட் சைடு வந்து உயிர் 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 தத்துவம். உயிர் உடல் ஆப்போசிட் தானே. ம் உடல் போனால் உயிர் அவ்வளோதான். உயிர் போனால் உடல் ஒன்றும் இல்லை, பணம் அது யாரும் கேர் பண்ண மாட்டான். கரெக்டா? அதனால் இது உயிர் தத்துவம், இது உடல் தத்துவம். இது ஜாயின் பண்ணுறது தான் எஃப்டிஆர். ஓ எஃப்டிஆர் தான் உடலையும் உயிரையும் இணைக்கிறது, ஒன்றுக்கொன்று துணையாக நிற்க செய்வது தான். அதை இணை பிரியாமல் இருக்கணும். இணைப்ப நல்லது செய்யணும். அது கெட்டாகும் போது தான் ஒன்று உடல் மேட்ச் ஆகலாம் அர்த்தம். எதிர்த்து போகிறது ஒவ்வொருத்தர் கான்ட்ரவர்சி. ஆமாம். அப்படின்னா உயிரில் தப்போ உடல் தப்போ, ஆனால் உயிரினால் தான் உடல் இயங்குது. உடல் தப்பாக இருந்தால் உயிர் பொறுத்துக்கிறாலும் பொறுத்துக்கும், இல்லைன்னா விட்டு போயிடும். ஸோ தப்பெல்லாம் உடலில் தான். அப்போ அந்த வீடு சரியில்லைன்னா கிளம்புற மாதிரி தான். அவ்வளோதான். அதே தான். ஸோ இது ரெண்டையும் ஆப்போசிட் தான். நான் லா ஆஃப் ஆப்போசிட் சொன்னேன். ஆமாம், ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு தீர்வு. அப்போ எஃப்டிஆர் அதாவது ஃபிங்கர் டிப் ரெவல்யூஷன், மெடிக்கல் ரெவல்யூஷன். அதனால் இன்னொன்று, இது எப்படி திங்க் பண்ண, அதான் இம்பார்ட்டன்ட். இது எப்படி ரெண்டு சேர்த்து ஆகணும் எப்படி பண்ணுவீங்க? இந்த ஐடியா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா வரல வச்சா தொட்டால் போகிறோம். நீ அழுத்தி வைக்க வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், எதுவுமே வேண்டாம், சும்மா தொட்டுட்டா போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கான பண்ண போகிறோம். எப்படி அந்த ஐடியா எப்படி வரும்? அது ஏன் வந்தது அந்த மாதிரி? அதான் மற்ற ஆயுஷ்லேருந்து டிஃப்ரெண்ட். இது ஆயுஷுக்கும் இதுக்கு சம்பந்தம் இங்கே தான் இருக்குது. ஆயுஷில் முத்ரா சொல்லியிருக்காங்க. முத்ரா இப்படி சொல்லுவோம், அப்படி சங்கு முத்ரா. பிபி எடுத்துரும். பிபி எடுத்து ஒரு அரை மணி நேரம் உட்காரணும் டெய்லி. நீ பண்ணலன்னா அப்போட குறையும் சொல்ல முடியாது. பல நாள் பண்ண போனால் பிபி கம்மியாகும், ஒரு 10 கம்மியாகும் வச்சுங்களேன். இது அப்படி இல்லை, டக்கால் இன்ஸ்டண்ட்டாக மாறும். அப்போ என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆன் பண்ண டக்குன்னு பல்ப் எரியுது. அந்த மாதிரி இது. Hold the fingers of the right hand and the left hand together as shown in the video and hold it, just lightly touch it, keep it in that position for 10 seconds. Remove the right hand. Keep the left hand stationary all the time. The left hand should not move. Now turn the right hand so that your ring finger touches the small finger of the left hand and the small finger touches the ring finger. So it is reverse. Ring touches small, small touches ring. Hold it for 10 seconds. Remove. Keep your small and small together, both the small fingers together. 10 seconds. Remove. Index, thumb, thumb. Index and index touching each other, thumb and thumb. 10 seconds. Remove. Index and ring finger. Index and ring finger touch each other, 10 seconds. Remove. Small and small touching thumb and thumb, 10 seconds. Small and small, thumb and thumb. Remove. Middle and middle, thumb and thumb. Middle and middle, thumb and thumb. 10 seconds. Remove. Now it's index and thumb, that is the index of the left hand to the thumb of the right hand and thumb of the left hand to the index of the right hand. This reverse of what you did. Hold for 10 seconds. Remove. Last one, middle and middle. 10 seconds. Remove. Okay. Now again middle and middle. Remove. Now index and thumb, thumb and index, like how we did earlier. Remove. Middle and thumb. Middle, middle, thumb, thumb. Remove. Small, small, thumb, thumb. Small and small, thumb and thumb. Remove. Index and index, ring and ring. Index and index, ring and ring. Remove. Index and index, thumb and thumb. Remove. Small and small, small fingers of both the hands together. Now ring finger and small finger, that is ring finger of the right hand to the small finger of the left hand and small finger of the left hand with the ring on the right hand. Hold
enough, done. This is one sequence. Keep repeating this at least twice in the morning and twice in the evening or night. At least 4 times in a day this has to be done, this whole sequence of 16 steps. ஆப்போசிட் சேர்ந்தது தான் உலகமே. எப்படி சொல்கிறேன்னா காமிச்சிங்க, நம்ம ஹெல்த் மாறாமல் இருக்கணும்னா 1 2 3 4 5 இல்லையா, இந்த பக்கம் 5 4 கூட்டங்க நேரம் 5 1 6 4 2 6 3 3 6 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உடம்பு நிலை மாறாது, நல்லா இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு கொண்டு தான் அதுதான் சேர்த்து பண்ணோன்னு சொல்கிறது. ஆப்போசிட்லாம் உலகம் இல்லைன்னு சொல்லிட்டு காணாது தான். அதுமாதிரி 1 3 5 2 4னா கீழே 1 4 கூட்டினா திருப்பியும் அதே மாதிரி வரும், கூட்டினா அதே நம்பர் வரும் கான்ஸ்டண்ட்டாக. 2 தான் உலகமே. கான்ஸ்டண்ட்டாக உலகத்தை சுழற்சியை உலகத்தை பண்ணுறது, அந்த சீசன்ஸ் உலகம் மாறுறது, அந்த இந்த காலத்து சீசன் வரும், இந்த காலத்து சீசன் சொல்கிறது எல்லாமே இந்த கான்ஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்சி இது 2 சேர்ந்தது தான். அப்போ உடம்புக்கு தந்துடுவார். இப்போ புரிஞ்சுச்சா? அதை தத்துவம் எஃப்டிஆர் ஃபாலோ பண்ணிச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளட் ப்ரெஷர்னு வச்சுங்களேன், ஆமாம், ஒரு டயபெட்டிக்ஸ் இருக்குது, ஒரு டயபெட்டிக் அதுக்கு எதை பயன்படுத்துகிறீங்க? ஜெனரிக்காக சொல்லணும்னா இது எதுங்க? பெருவிரல், MTTM. பெருவிரலும் எம்னா கட்டை விரலும், இல்லை எம்னா மிடில் ஃபிங்கரும். ஆமாம், இது கட்டை விரல்னா தம் T. இன்னொன்று தம் MTTM. இதான் அங்கே இருக்குது பாருங்க. MTTM மிடில் விரல், தம் விரல், மிடில் விரல். ஆகாயமும் நெருப்போம். ஆமாம், இது பண்ணாமல் கம்மியாகும். அது எவ்வளோ நேரம் பண்ணணும்? அது வந்து இப்படி சொன்னால் சுருக்கமாயிடும். இதில் இன்னும் செவரல் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை கூட சொல்லணும். அப்போ தான் வந்து எஃபெக்ட் காமிக்கும். புரியுதா? இன்னொன்று MMRR பண்ணணும். அப்போ நான் 5 போதும் இன்வால்வ் பண்ணுறான்னு வர MMRR மிடில் இது MMRR மிடில் ரிங். இதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துடக்கூடாது. அதை பண்ணால் ஒரு 3 மாதத்தில் குறைய தெரியும். எது? டயபெட்டிக் குறையும். ஆமாம், டயபெட்டிஸ் குறையும். நான் சொல்லி ஜெனரிக் இப்போ பேசுறதுலாம் ஜெனரிக் பொதுவாக பண்ணுறது எல்லோரும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு தான் சொல்லுவேன். அதுக்கு எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்து யூ ஹேவ் டு டெஃபினெட்லி கிவ் மீ ஃபீட்பேக் கூட கொடுக்க மாட்டேன் நான். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள். 14 ஸ்டெப்பு MIIM, MMII, TRRT, SS, TTRR. இதில் இருந்து அப்சர்வ் பண்ணோன்னா 54 45 31 22 13 கூட்டுங்க. ஹரிசாண்டலாக 4 வந்துடும். அப்போனா காற்று தத்துவம். நான் நீங்கள் பிறப்பில் காற்று தத்துவம், ஆனால் 2 சேர்ந்துருக்கும் சொல்லியிருக்கேன். ஆகாயம் சிக்கிறப்ப சேர்ந்த ஆள் நான். அது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம், தெரியவே இல்லை. பல ஜென்மாக்கள் நல்ல பண்ண வர முடியாது. அந்த மாதிரி நான் வர முடியாது. எல்லாம் உண்மை, பெரியவங்க சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. மாதா பிதா குரு பித்ரு எவன் ஒழுங்காக பார்த்துக்கிறனோ அவன் லைஃப் நல்லாயிருக்கும். ஆன்மீகம் நமஸ்தே சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்துமே ஏன் சொல்கிறோம்? இதுதான் நமஸ்தே. ஏன் வச்சா இந்தியன் கல்ச்சர் இதுதான் ரீசன். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அப்பா காப்பாற்றுமா இருக்குது ஒன்று. அப்புறம் ஆரம்பிக்கிற உன் வேலையை இது பண்ணுற 14 ஸ்டெப் ஆச்சு. அப்புறம் கடைசியில் இப்படி வச்சுருது. இப்போ நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டாக இருந்தீங்க. சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது விருது வாங்கியிருக்கீங்க. அது எதுக்காக கொடுத்தாங்க உங்களுக்கு? அது வந்து கண்டுபிடிப்பு தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து உலகத்தில் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு போர்டு பண்ணுவோம். அந்த போர்டு என்ன பண்ணால் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸும் மவுண்ட் பண்ணணும் ஒரு காப்பர் போர்டில். அந்த காப்பர் போர்டு மவுண்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் சிக்னல் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி தான் நிறைய கண்ணுக்கு விர்ச்சுவலாக இருக்கும் வந்துடும். கண்ணுக்கு ஆர்கன்ஸ் வந்துடும்ல. அதாவது கெப்பாசிட்டர், இண்டக்டர், ரெசிஸ்டர் அந்த வந்துடும். அதை வந்துட்டு தான் ஃபங்க்ஷன் பண்ணாது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அவுட்புட் வராது, ரிசல்ட் வராது. அதனால் அது வந்து அதை அடைக்கணும், அதை நல் பண்ணிடணும், நல்லிஃபை பண்ணணும். அதுக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க. யார்கிட்ட வாங்கினீங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த மருத்துவத்துறையில் நம்ம இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிலாம் போய் இப்போ ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆயுள்னு அர்த்தம் ஆகிடுது. ஆயுஷ் பேர் தான் ஆயுஷ் ஜாஸ்தியாக இருக்கான் கேட்போம். ஆயுஷ்மான் பவா. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க பவா. அதனால் இது பெரிய வேலை, ரொம்ப பெரிய மகத்தான வேலை. பண்ணவர் பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பண்ணும். ரொம்ப பெரிய 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 தெய்வம் தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தெய்வத்துக்கு ஒப்பானவர் அவர் தான். இப்போ அது வந்ததுனால என்ன பெனிஃபிட் உங்கள் மக்களுக்கு? எப்படி அட்வான்டேஜ்? என்ன பெனிஃபிட்னா, ஆயுர்வேதம் வந்து இப்போது எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகுது. ஏன்னா கவர்மெண்ட்டை பண்ணிடுச்சு, எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணல. அலோபதி தான் போகணும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும்னா ஒன்லி அலோபதி தான். இந்த பக்கம் வர முடியாது. நம்மளாக பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
ப்ரைவேட் பார்ட்டின்னு. அந்த மாதிரி பண்ண முடியாது முதல்ல. ஏன்னா நம்ம பண்ணுற அலோபதி தான் கவர்மெண்ட் கொடுக்கும், அதுக்கு எதாவது ஃபண்ட்ஸ் இருக்கும், இல்லைனா பேமெண்ட் கொடுக்கும், அது எனக்கு தெரியாது ஃபுல்லாக. ஆனால் பெனிஃபிட் அங்கேருந்து வரும், இதுக்கு பண்ண முடியாது. இன்க்ளூடிங் ஸோ கால் இன்சூரன்ஸ் யார்கிட்ட இருக்கு, இதுக்கு பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு அவர் பண்ணுவார், எதிர்பார்க்குறேன், பெரியவர் பண்ணுவார் ஷூராக. அதனால் அப்போது நம்ம இன்சூரன்ஸ் நம்மளும் பண்ணலாம். இந்த பற்றியை ஃபாலோ பண்ணாலும் அப்போ நிறைய மக்கள் போயிடுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதில் போய் சாப்பிட்டுன்னு இருக்கேன், எனக்கு சுகர் போயிட்டு வேறு வேலை வந்து சொல்லுவாங்க, டயபெட்டிஸ்க்கு சொல்லுவாங்க. இது உண்மை தானே, தெரிஞ்சோம், உலகமே அது தெரிஞ்சது தான். அப்போ என்ன பண்ணுவான், ஒய் நாட் பி ட்ரை, ஏன்னா இன்சூரன்ஸ் தான் பண்ணுவான். அதை பண்ணணும், அது கவர்மெண்ட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு யார் பிரைம் மினிஸ்டரோ அவங்கள கேட்கணும். இவரே பண்ணுவார் மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு பெரிய இது ஒரு தெய்வம் தான் சொல்லணும், வேற ஒன்றும் அவர் வேறு பேர் வைக்க முடியாது. தெய்வத்தை சொல்லணும். எஸ், உண்மை தான். சொன்னபடி செஞ்சா 5 நாள் தான், பஞ்சபூதம் 5 நாள் தான், 1 வீக் நல்லா பெட்டர் ஆகிடுவாங்க. ஆனால் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லும்போது கொஞ்சமாக இதுக்கு மெடிசன் லைஃப் சாப்பிடப்பா, கொஞ்சமாக கட் பண்ண பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு மனசு பட்டுதுன்னா பண்ணலாம், தைரியம் தான் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மைண்டு ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன்னா ஏதோ பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மிஸ்ஃபயர் ஆகிடுச்சுன்னா பண்ண சொல்லுங்கள், ஐயோ இதெல்லாம் தான் வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அது மெடிசனையும் கண்டினியூ பண்ணிக்கணும், இதையும் பண்ணணும். அப்புறம் மெதுவாக குறைக்கணும். நான் சொல்கிறது, நீ ஒருத்தர் வந்து 2 வருஷத்தில் குறைப்பாங்க, ஒருத்தர் 2 மாதத்தில் குறைச்சிருவாங்க, அவங்கவுங்க இஷ்டம். அது பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், டிஸ்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். நீ இப்படி பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணு சொல்லு, அவ்வளோதான். அது ஏறினோ கம்பல்சன். நம்ம நீ எடுத்துன்னு சொல்ல, நான் ப்ரிப்பேர் ஆகிற மென்டலி தட் ஐ ஷுட் ஸ்டாப்பர் த மெடிசன் கிராஜுவலி. எந்த ஸ்டெப் நான் யுத்தா சித்தா ஃபாலோ பண்ணேன், இல்லை ஆயுர்வேதம் எனக்கு ஒத்து வரல, அப்போ கூட நீ அப்படி தான் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் குறைக்கணும். நாட் ஒன்லி அலோபதி, எது பண்ணாலும் அதனால் உங்களுக்கு உதவி ஆகலை, அது எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு தாட் வந்தால் தான் அது. அப்போ நீ பண்ணுங்க. இல்லை எனக்கு 2மே பண்ண நல்லா ஹாப்பியான பண்ணுங்க, உன் இஷ்டம் அது. ஏன்னா எஃப்டிஆர் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரிங்ஸ் த பேலன்ஸ் பிட்வீன் பஞ்சபூதாஸ். பஞ்சபூதம் பேலன்ஸ் நடத்தினா ஒரு சைடில் பஞ்சம் இருக்குது, பாடியில் பஞ்சபூதம் சேர்ந்தது தான் உன் பாடியே இருக்குது. அப்போ 2 பாடி சேர்ந்து தான் ஒரு பாடி, 2 பாடி ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று ஸ்டாண்ட் பை, ஒன்று இன்னொன்று ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஒரு லெஃப்ட் சைடில் கிட்னி போச்சுன்னா ரைட்டில் போச்சுன்னா லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுவோம். அது பண்ணுவோம், இது பண்ண அது பண்ணுவாள். அந்த மாதிரி ஸ்டாண்ட் பை, நம்ம ஹியூமன் பாடியை ஸ்டாண்ட் பை தான் சிஸ்டம். அது எலக்ட்ரானிக் சொல்லுவோம், ஃபால்ட் டாலரன்ஸ் சிஸ்டம் சொல்லுவோம். ஃபால்ட் டாலரன்ஸ்னால் அந்த குறைய தாங்கக்கூடிய அளவுக்கு மெத்தட் இருக்குது இன்ஜினியரிங்கில். அதே மாதிரி தான் பாடி, ஹியூமன் பாடி எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் தானே. ஹியூமன் பாடி எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பார்ட்டிகல்ஸ். அப்போனா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் சேர்ந்து தானே உன் பாடியை. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஆனும் இங்கே ஆகக்கூடாது, அங்கேயும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் சேர்ந்து தான் இங்கே ஆகலாம்ல. அதனால பண்ணணும், அதுக்கு தெரிஞ்சு பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ அப்போ 2 சேரும்போது எப்படி சேர்க்கறது தான் எஃப்டிஆர். எப்படி சேர்க்க போகிற ஒரு வியாதிக்கு, அதுதான் தத்துவம். ஒரு அட்வொகேட் வந்து பல ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அவருக்கு, மார்வலி. அப்புறம் டெஸ்ட் பண்ணால் வந்து முன்னே அதில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, என்னெல்லாம் வந்துருச்சு ரிப்போர்ட்டு. நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஒன்று எஃபெக்ட் வேக்சின் போட்டியா, நீ தான் ஃபாரின் போகல. ஆமாம், போகிட்டு ஜெர்மனி போகிட்டு இருந்தது, பெரிய ஆள் ஜெர்மனியில், அவங்கள கவர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து பண்ணுறாரு. பண்ண சொன்னேன், சரி இதை அடி எஃப்டிஆர் பண்ணு. அந்த எஃப்டிஆர் தான் ஸ்ப்ரே ஆச்சு. ஸ்ப்ரே எஃப்டிஆர் 1 to 1 சேம் தான். ஸ்ப்ரேலேருந்து தான் எஃப்டிஆர் வந்து தான் ஸ்ப்ரே. எஃப்டிஆர் சொல்லிட்டு 6 ஹப்ஸ் சொல்லிடுச்சு. அதில் பேட்டனில் போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பேட்டன் கொடுத்துருக்காங்க. படிச்சு போயிட்டார். வித்தின் 2 days டெஸ்ட் எடுறாங்க. உடனே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணு, 20 நாள் வெயிட், கன்ஃபார்மாக சொல்லு. அப்போ டெஸ்ட் போட்டால் ஃபுல்லாக நார்மல். ஓகே, ஆச்சரியமானது, தப்பிச்சம்மா உயிர்னு. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டேன். அதுதான் லாங் கோவிட் எஃபெக்ட்டு. வேறு கோவிட் எஃபெக்ட்டு நிறைய பேர் தெரியாது. டாக்டர் ஒன்று இல்லை உங்களுக்கு வெறும் சைனஸ் தான் இல்லை. நான் என்ன சொன்னேன், இவங்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டாங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணால் போகிறோம், டக்குன்னு போயிடும் சைனஸ்லாம். பேர் என்னென்னா தண்ணியில் பண்ண யாரும் கிடையாது, சானிடைசர். அது பியூர் வாட்டர், நோ கெமிக்கல். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. கொரோனாவுக்கு பண்ணதும் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. இதுதான் ஹெர்பல் யூஸ் பண்ணி பண்ணுறது, வேறு யாரும் பண்ணல. இனிமேல் வரலாம், தெரியாது, என்ன ஐடியா வச்சு பேஸ் பண்ணி வரலாம். இது வரைக்கும் வரல. அதனால் கொண்டு போனோம் பப்ளிக் அவேர்னஸ். அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா பணம் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணல நான். நமக்கு தெரிஞ்ச வித்தியை நான் சொன்னால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஐயோ பயப்பட வேணான்ட்டு. அதனால் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறேன், பப்ளிக்கு இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்க. நேயர்களே, இது வரைக்கும் டாக்டர் சயின்டிஸ்ட் என் பாலகிருஷ்ணன் நிறைய தகவல்களை நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட் கோவிட்
எஃபெக்ட்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, வைரஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கான ஸ்ப்ரே கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஸ்ப்ரேவை வந்து எஃப்டிஆர்லேருந்து தான் வந்ததாக சொன்னார். அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காரு. அது ரொம்ப காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஸோ அவருடைய முயற்சி வந்து ஒரு தனி மனிதனாக இதை செஞ்சுருக்காரு. மருந்தே இல்லாமல் ஒரு எஃப்டிஆரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து செஞ்சு பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் எதுவுமே சந்தேகம் இல்லை, மருந்தோடு சேர்த்து இதுவும் பண்ணலாம். ஒரு நோயற்ற வாழ்வு உருவாகும், சமூகம் நல்ல நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வழியை ஒரு தனி மனிதனாக முயற்சி செஞ்சு தெய்வத்தின் உதவியோடு செஞ்சதாக அவர் சொல்கிறாரு. இது அரசுக்கும் சில கோரிக்கை வச்சுருக்காரு. பள்ளிக்கூடங்களில் இதை வந்து நம்ம கொண்டு வரணும் இந்த எஃப்டிஆர்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கும், அவர் ஆசை நிறைவேறும். இவரை பேர் மனிதர்களை வந்து நாம் வந்து நிஜமாக எப்போவுமே பறக்க மாட்டாங்க. எப்போயோ ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்கள நம்ம பயன்படுத்திக்கணும், அவங்கள நம்பணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு உங்கள் சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.